அன்பு மாணவர்களே, சென்ற பதிவில் நாம் இலக்கண குறிப்பில் வினைத்தொகையை எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்த்தோம். நாம் இந்த பதிவில் உரிச்சொல் தொடர் என்பதை எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்ப்போம். உரிச்சொல் தொடர் என்பது என்ன? சால, உரு, தவ, நனி, களி, மா போன்ற உரிச்சொற்கள் பெயர்ச்சொல் அல்லது வினை சொல்லுக்கு முன்பாக வந்து அச்சொற்களின் பண்பை அல்லது தன்மையை மிகுதிப்படுத்தி உணர்த்தும் தொடர்தான் உரிச்சொல் தொடர் ஆகும். பெயர் சொல்லுக்கு அடைமொழியாகவோ அல்லது வினை சொல்லுக்கு அடைமொழியாகவோ நின்று செய்யுளுக்கு உரிய சிறப்பாக கருதப்படுகிறது. அதாவது மாணவர்களே, ஒரு கல்யாண வீட்டிற்கு நீங்கள் செல்கிறீர்கள். அங்கே கல்யாண மாப்பிள்ளை அழகாக புறப்பட்டு நிற்கிறார். அவருடன் துணையாக நிற்பவர் யார்? மாப்பிள்ளையின் தோழன் அல்லவா? மாப்பிள்ளையின் தோழனை போன்று இங்கு வரக்கூடியது இந்த உரிச்சொல் தொடருக்கு அழகு கூட்டக்கூடியவைதான் சால, உரு, தவ, நனி, களி, மா என்பன. எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பாக மனதில் நிறுத்தியே ஆக வேண்டும். சால, உரு, தவ, நனி, களி, மா இந்த வார்த்தைகள் பெயர் சொல்லுக்கு முன்னாலோ அல்லது வினை சொல்லுக்கு முன்னாலோ வந்துவிட்டால் நீங்கள் தைரியமாக அந்த சொல்லை பார்த்து உரிச்சொல் தொடர் என்று எழுதிவிடலாம். சால பேசினாள் என்பதன் பொருள் என்ன? மிக அதிகமாக பேசினாள். சால என்றால் மிக அதிகமாக. உரு பசி, மிக்க பசி. தவச் சிறிது, மிகச் சிறிது. நனி புகழ், மிகுந்த புகழ். களி பேருவகை, மிகுந்த மகிழ்ச்சி. கடிநகர், காவல் மிக்க நகர். கடிமணம், புதுமையான மணம். கடிமலர், மணம் வீசும் மலர். மாநகர், மாதவம், மாக்கடல். மா என்றால் பெரிய என்று பொருள் தரும். பெரிய நகரம், பெரிய தவம், பெரிய கடல் என்ற பொருளை தருகிறது. இப்பொழுது உரிச்சொல் தொடரை எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டீர்களா? மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒன்றை பார்ப்போம்.